TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காயை 2 ஓரத்துலேயும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணி உள்ளே விதை இருக்கும், விதையை எடுத்து கீழே போட்டுருங்க. புடலங்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சில புடலங்காய் கசப்பாக இருக்கும். கசப்பாக இருக்கிறத நம்ம சமைச்சோன்னா பொரியலும் கசப்பாக இருக்கும், பொரியல் நல்லா இருக்காது. அதனால் கசப்பு இல்லாத புடலங்காயாக இருந்தால் மட்டும் நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை குட்டி குட்டியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் கடுகு உளுந்து 2ஐயும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டு புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். காயை 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. புடலங்காய் நீர்க்காயின்றதுனால நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி தொளிச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் போட்டுடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் காயை கிளறி விடக்கூடாது. தேங்காயை போட்டுட்டு லைட்டாக காயோடு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.